Golden Bites. நாம இன்னைக்கு பண்ண போறது பன்னீர் தோ பியாசா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஹோல் கரம் மசாலா, மிளகு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கேப்சிகம் 1/4 வாசி, தக்காளி 2, 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், சீரக பொடி 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், எண்ணெய் ப்ளஸ் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், டைஸ் பண்ண வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் 150 கிராம். இப்போ இதன் செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் மட்டும் பட்டர் போடுறேன். இப்போ நம்ம இதில் பன்னீர் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பன்னீர் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதெல்லாம் நான் இப்போ சேர்த்து வதக்கிட்டு இது வந்து நம்ம ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டை ஆட்டி எடுக்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து அன்னாச்சி பூ, கருப்பு ஏலக்காய், இது ஜாதி பத்திரி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், இப்போ நான் இதில் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்ல பொன்னிறம் ஆகணும். இப்போ நமக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆகிடுச்சு. இதில் நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக இதில் பச்சை மிளகாவும் குடமிளகாவும் சேர்க்குறேன். இப்போ நான் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது என்னென்னா அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ப காரத்தை போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. மற்ற அளவெல்லாம் அதே அளவு சேர்த்துக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி. இப்போ அடுத்தது நம்ம இதில் சீரக பொடியும் சோம்பு பொடியும் சேர்க்குறோம். நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி கொரகொரப்பான பேஸ்ட்டை ஆட்டிக்கோங்க, நைஸாக ஆட்டிக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பான பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு எண்ணெய். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். பேஸ்ட்டு பாருங்கள், நைஸாக இல்லை, கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நான் இந்த பேனை இந்த அடுப்புக்கு மாற்றிடுறேன். நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ கொஞ்சம் ஆயிலும் பட்டரும் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ நான் டைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் லைட்டாக கொஞ்சோண்டு வதக்கிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து அந்த சைடு வச்சிடலாம். போதும். இப்போ நம்ம இதில் பன்னீரும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சோன்னா எண்ணெயெல்லாம் நல்லா இதில் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். சிம் பண்ணிக்கோங்க. மேலே நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில்
கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். நம்ம வெங்காயம் இந்த குடமிளகாலாம் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் தான். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு கசூரி மெத்தி போடுறேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். கடைசியாக நம்ம இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, இது நம்ம பன்னீர் தோ பியாசா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.